ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் டு இது உங்கள் ஜாப் தமிழச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் ஸோ நேவி ரிலேட்டட் ஜாயின் இந்தியன் கோஸ்ட் கார்ட். ஸோ இந்த ஜாப் பார்த்திங்கன்னா ஜென்ரல் டியூட்டி அண்ட் டொமஸ்டிக் பிரான்ச் இன் நேவிக். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா மேல் இந்தியன் சிட்டிசன்ஸாக இருக்கணும். அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் அண்ட் ப்ரிஸ்கிரைப் பிலோ கொடுத்துருக்காங்க. ஸோ த போஸ்ட் ஆஃப் நேவிக் ஜென்ரல் டியூட்டி அண்ட் டொமஸ்டிக் பிரான்ச். அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நேவிக் ஜென்ரல் டியூட்டிக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அண்ட் தென் 12th இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் படிச்சிருக்கணும். அண்ட் நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச் பார்த்திங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இதெல்லாம் படிச்சிருந்தாலே போதும், இங்கிலீஷ். அண்ட் தென் ஏஜ் பார்த்திங்கன்னா மினிமம் 18 இயர்ஸ் மேக்ஸிமம் 22 இயர்ஸ் இருக்கணும். ஸோ ஃபார் நேவிக் அண்ட் நேவிக் டிபி. ஸோ நீங்கள் எதில் பண்ணிருக்கணும்னா 1st September 2003 to 31st August 2007 இதுக்குள்ளே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் வேகன்சி பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் கோஸ்டல் ரீஜனில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் வெஸ்ட் ஈஸ்ட் சவுத் சென்ட்ரல் அண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இது டோட்டல் வேகன்சி பார்த்திங்கன்னா நேவிக் ஜிடிக்கு 260 பொசிஷன்ஸ் அண்ட் நேவிக் டிபிக்கு பார்த்திங்கன்னா 40 பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நார்த் வெஸ்ட் ஈஸ்ட் சவுத் அண்ட் சென்ட்ரல். ஸோ இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க என்னென்ன ஊர் வந்து எந்தெந்த டைரெக்ஷன் மீன்ஸ் நார்த்னா எந்த ஊர், வெஸ்ட்லாம் எந்த ஊர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் தமிழ்நாடு இதில் வருது. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அண்ட் ஸ்டேஜ் 4 4 ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் இருக்கும், பயோமெட்ரிக் இருக்கும். அண்ட் தென் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அவங்க வைப்பாங்க. அண்ட் தென் ஐடென்டிட்டி ப்ரூஃப் வச்சு ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் அண்ட் பயோமெட்ரிக் ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நேவிக் டிபிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் 30 மார்க்ஸ், அதாச்சும் அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கு பாசிங் மார்க் வந்து 30 அண்ட் எஸ்சிஎஸ்டிக்கு 27 கொடுத்துருக்காங்க. அண்ட் நேவிக் ஜிடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா செக்ஷன் 1 செக்ஷன் 2 2 செக்ஷன் இருக்குது. இதில் வந்து 30 + 20 50 எடுக்கணும் ஜென்ரல் கேட்டகரினா. அண்ட் தென் 27 + 17 44 எடுக்கணும் எஸ்சிஎஸ்டினா. ஸோ செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2 செக்ஷன் 1க்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 60 கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங், ஜிகே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 50 கொடுத்துருக்காங்க, 25 அண்ட் ஃபிசிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் 25 கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் கேல்குலேஷன் கீழே அவங்களே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். ஸோ இது 2 OMR பேஸ்டு ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. ஸோ அதில் குவாலிஃபை ஆகணும். அண்ட் தென் ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆகணும். ஸோ அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதுலேயும் பண்ணுவாங்க. அண்ட் ரெக்குவயர்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் வைப்பாங்க அவங்களுக்கு. அண்ட் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஃபைனல் லிஸ்ட் ஆஃப் ஸ்டேஜ் 3. ஸோ இது 2 ஸ்டேஜும் நீங்கள் ப்ராஸ் பண்ணிங்கன்னா 3rd ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ஸோ ஸ்கோரிங் மார்க்ஸ் இன் செக்ஷன் 1 எடுத்துப்பாங்க. அண்ட் தென் கேண்டிடேட்ஸ் ஹோல்டர் இன் ஏஜ் வில் பி ஹையர் இன் மெரிட். அதாச்சும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வயசு, இப்போ 22னா 22 உங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க மார்க் வைஸ். அடுத்த ஸ்டேஜ் 3ல் பார்த்தீங்கன்னா பேசிக் ஐடென்டிட்டி செக் பண்ணுவாங்க. அப்புறம் திருப்பியும் டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்த எல்லாமே கரெக்டான்றதை வெரிஃபை பண்ணுவாங்க. அண்ட் தென் ஸ்டேஜ் 4 பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 3 ஸ்டேஜும் நல்லா செக் பண்ணி வெரிஃபை பண்ணி ஸ்டேஜ் 4 பார்த்தீங்கன்னா அதுலேயும் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்ப்பாங்களா, அந்த மாதிரி எல்லாமே சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் போய் நீங்கள் ஃபஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அட்மிட் கார்டு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ஸோ இதுக்கு டேட் இன்றைக்கி 11 Feb, இன்னையிலேருந்து 25 Feb வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அட்மிட் கார்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் எழுதலாம். ஸோ இதோட சேலரி பார்த்தீங்கன்னா நேவிக் ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து பேசிக் பே வந்து 21,700, அதாச்சும் பே லெவல் 3ல் கொடுக்குறாங்க. அண்ட் நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 21,700, அதே பே லெவல் 3. இதே நீங்கள் அடுத்த ப்ரொமோஷன்ஸ் போனீங்கன்னா உங்களோட பேசிக் பே வந்து பே லெவல் 8 மாறும், 47,600. ஸோ அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸ் வச்சு உங்களுக்கு பே ரேஞ்ச் வந்து மாறும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ த லாஸ்ட் டேட் வந்து 25 Feb, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.